الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى وقال الشيطان لما قضي الأمر إن الله وعدكم وعد الحق ووعدتكم فأخلفتكم وما كان لي عليكم من سلطان إلا أن دعوتكم فاستجبتم لي فلا تلوموني ولوموا أنفسكم ما أنا بمصرخكم وما أنتم بمصرخي إني كفرت بما أشركتموني من قبل إن الظالمين لهم عذاب أليم. இது சூரா இப்ராஹிம் 22வது ஆயத். அல்லாஹு தாலா இப்லீஸ் தன்னுடைய பின்பற்றிய கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் உரையாடினதை அவர்களை பார்த்து அவன் பேசின விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மூமின்கள் சொர்க்க நுழைவிக்கப்படுவார்கள், காஃபிர்கள் நரகத்தில் நுழைக்கப்படுவார்கள். அந்த காஃபிர்கள் நரகத்தில் போனதுக்கு பிறகு இப்லீஸ் அவங்களுக்கு முன்னாடி பயான் பண்ணுவான். அவன் சொல்லுவான், அவர்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்வான். அவனுடைய பயான் இருக்குது, அது அவர்களுடைய கவலையை இன்னும் அதிகரிக்க செய்யும். ஏற்கனவே கவலைகளையும் கைசேதத்திலையும் துன்பத்திலும் இருப்பார்கள். அவருடைய கவலைகளையும் கைசேதத்தையும் துன்பத்தையும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அவனுடைய பேச்சு இருக்கும். அவன் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக் வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர். ஷைத்தான் சொல்வான், விஷயம் தீர்ப்பு ஆனதுக்கு பிறகு சொர்க்கவாதிகள் சொர்க்கம் அனுப்பப்பட்டதும் நரகவாதிகள் நரகம் அனுப்பப்பட்டதுக்கு பின்னாடி அவன் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக். அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹக்கான வாக்குறுதி அளித்தான். ரசூல்மார்கள் மூலமாக வேதங்களின் மூலமாக உங்களுக்கு ஹக்கான வார்த்தைகளை கொண்டு வாக்குறுதி அளித்தான். யார் அந்த நபிமார்களை பின்பற்றுவார்களோ அவர்களுக்குத்தான் ஈடேற்றம் வெற்றி இருக்கிறது என்று சொன்னான். உறுதியான செய்திகளாகவும் உண்மையான செய்திகளாகவும் அவைகள் இருந்தன. வஅத்துக்கும் ஃபஅஹ்லஃப்துக்கும், ஆனால் நான் வாக்குறுதி அளித்த உண்மையான செய்திகள் அல்ல. உங்களுக்கு மாறு செய்யும் விதத்தில் உங்களுக்கு நலவு நாடாமல் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன், ஆனால் நீங்கள் என்னுடைய வாக்குறுதிக்கு பின்பற்றினீர்கள். இன்னொருத்தர் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஇதுஹும் வயுமன்னீஹும். அந்த இப்லீஸ் லஈன் அவன் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான், மேலெண்ணங்களை உண்டாக்குகின்றான். வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. ஷைத்தான் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கிறதே, அது ஏமாற்றக்கூடியவைகள் தான். ஏமாற்றுவதாக தன்னுடைய வாக்குறுதிகள் அமைந்திருக்கின்றன. இன்னொரு இடத்துல அவன் சொல்கிறான், இந்த ஆயத்தில், வமா கான லி அலைக்கும் மின் சுல்தானின் இல்லா அன் தஅவ்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி. நான் உங்களை அழைத்தே மட்டும்தான். உங்களை நான் தப்பான பாதையின் பக்கம் அழைத்தேன் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை உங்களிடத்தில். அதே நேரத்தில் நான் அழைக்கிறதுக்கான உங்களுக்கான பெரிய எந்த ஆதாரங்களையோ தெளிவான விளக்கங்களையோ அற்புதங்களையோ அதை நான் காட்டல. வெறும் ஒரு அழைப்பு தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அல்லாஹுடைய நபிமார்கள் உங்களுக்கு எத்தனை அத்தாட்சிகளை முன்வைத்தார்கள். அல்லாஹ் எத்தனை ஆதாரங்களை உங்களுக்கு காட்டினான், எவ்வளோ அல்லாஹுடைய குதிரத்துகளை உங்களுக்கு காட்டினான். ஆனால் நீங்கள் அந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகளை தெளிவான ஆதாரங்களை நம்பாமல், நான் அழைத்த வெறும் ஒரு அழைப்புக்காக வேண்டி எந்த ஆதாரம் இல்லாமல் அழைத்த ஒரு அழைப்புக்காக வேண்டி ஃபஸ்தஜப்தும் லி, என்னுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுத்து விட்டீர்களா என்று அவன் கேட்பான். வெறும் ஒரு அழைப்பு தான், எந்த ஆதாரம் இல்லாமல். அந்த நபிமார்கள் எவ்வளோ பெரிய ஆதாரங்களை அத்தாட்சிகளை மோஜிசாக்களை தாங்கள் கொண்டு உண்மையான விஷயம் என்பதை காட்டுறதுக்காக வேண்டி உங்களுக்கு முன்னாடி வைத்தார்கள். ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நான் சும்மா ஒரு அழைப்பு கொடுத்ததுக்கு பதில் கொடுத்தீங்களே. எனவே ஃபலா தலுவு மூனி, நீங்கள் என்ன பழிக்க வானம், என்னால் வழிகட்டுன்னு சொல்ல வானம், நீங்கள் தான் வழிகட்டு போனீங்க. வலுவும் ஃபூசக்கும், இன்றைக்கு நீங்கள் பழித்து கொள்ளுங்கள், உங்களோட குற்றம்தான். ஏன் பெரும் ஆதாரங்களுக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள். வெறும் ஒரு அழைப்புக்கு, தவறான விஷயத்தின் பக்கம் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுத்திருக்கின்றீர்கள். எனவே இது உங்களுடைய மடத்தனம், இது உங்களுடைய புத்தி இல்லாத தன்மை இது. அதனால் நீங்கள் உங்களே பழித்து கொள்ளுங்கள்.
அதே நேரத்தில் மா அனபி முஸ்ரிஹிக்கும், நான் இன்றைக்கு உங்களுக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது, உங்களை பாதுகாக்க முடியாது, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிவாரணி அளிக்க என்னால் முடியாது. அதே நேரத்தில் வமா அன்தும் முஸ்ரிஹிய, நீங்களும் என்னை பாதுகாக்க உங்களால் முடியாது. நீங்கள் முயற்சி செஞ்சாலும் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் கொடுக்கலாம், அல்ல என்னை அதாபிலிருந்து பாதுகாக்கலாம் என்றால் அவங்களாலே முடியாது. அதே நேரத்தில் நான் உங்களை பாதுகாக்க போனாலும் என்னாலே உங்களை பாதுகாக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம். இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபுல், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை கூட்டாக்கி கொண்டீர்களே, என்னை உங்களோட பாவத்தில் கூட்டாக்கி கொண்டீர்களே, அல்லது அல்லாஹுக்கு என்னை இணையாக ஆக்கினீர்களே, அதை நான் மறுத்து விட்டேன், நான் மறுக்கின்றேன். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் உங்களுக்கு என்னை வணங்கும்படி சொல்லவும் இல்லை, அல்லாஹுக்கு இணையாக என்னை ஆக்கும்படியும் சொல்லவில்லை. நீங்கள் தான் என்னுடைய சொல்லுக்கு வழிபட்டு உங்களுடைய கடவுள் மாதிரி என்னை ஆக்கி கொண்டீர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வமன் அவ்வல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். யாரு அல்லாஹ்வை விட்டு போட்டு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ, யாரை அவர்கள் அழைக்கின்றார்களோ, அவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களுடைய துவா, அவங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வெறும் கல்லுகளும் மண்ணுகளும் தான். அந்த கல்லும் மண்ணும் சிலைகளும் உங்களுக்கு எந்த அழைப்பும் கொடுக்காது. நீங்கள் எவ்வளவுதான் அழைத்தாலும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் கியாமத்து நாள் வரைக்கும். அது மட்டுமல்ல, வஹுமன் துஆஇஹிம் காஃபிலூன், அவர்கள் நீங்கள் அவங்கள துவா செய்கிறாங்கன்ற விஷயமே அந்த சிலைகளுக்கு தெரியாது, அவைகள் அறியாமல் இருக்கின்றன. அது மட்டுமா, வைதா ஹுஷ்ரன் நாசு கானு லஹும் அதாஅம் வ கானு பிஇபாதத்திஹிம் காஃபிரீன், எப்போ மக்கள் எல்லாம் மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பப்படுவார்களோ அந்த தினத்தில் இவர்கள் அந்த சிலைகளும் கூட இவர்களுக்கு எதிராளிகளாக மாறிவிடுவார்கள். அவர்களை வணங்கினதை அவர்கள் மறுத்து விடுவார்கள். இவங்க என்ன எங்களை வணங்கல்ல, நாங்கள் அதை விரும்பலன்னு கூட அந்த சிலைகள் சொல்லும். இன்னொருத்தர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா சயக்ஃபுரூன பிஇபாதத்திஹிம் வ யகூனூன அலைஹிம் ضித்தா, அவர்கள் அவங்க தன்னை வணங்கினதையே மறுப்பார்கள், எங்களை வணங்கல் என்று சொல்வார்கள். அதே மாதிரி அவர்கள் இவர்களுக்கு எதிராளிகளாக மாறிவிடுவார்கள். அவ்வாறு தெய்வங்கள் கூட அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ظالمீன லஹும் அஸாபுன் அலீம், யாரு பாவம் செய்ததன் மூலமாக ஹக்கான வழியை விட்டும் புறக்கணித்ததன் காரணமாக, பாத்திலான வழியை பின்பற்றினதன் காரணமாக தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய நோவினை தரக்கூடிய வேதனையில் இருப்பார்கள். ظுல்ம் என்று சொல்வது வதஉ ஷை ஃபீ கைரி மஹல்லிஹி, ஒரு வஸ்துவை அதுக்கு வைக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல வைக்கிறது, அதுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அல்லாஹுவை தான் வணங்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும், அதை விட்டு போட்டு அல்லாஹுவை வேறு இடத்துல வைக்கிறதோ, அல்லாஹ்க்கு பதிலா இன்னொரு தெய்வத்தை கூட்டாக்குறதோ, இது ஷிர்க், இது அநியாயம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் பாவம் செய்வதன் மூலமாக, குஃப்ரின் மூலமாக, ஷிர்க்கின் மூலமாக தன்னை மீது அநியாயம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு பயங்கர நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. இந்த இப்லீஸ் இவங்களோட பேசக்கூடிய இந்த பயான் இருக்குது, இது நரகவாதிகள் நரகத்தில் நுழைஞ்சதுக்கு பின்னாடி தான் இருக்கும். நரகத்துக்கு போனதுக்கு பிறகுதான் இவர்கள் இவ்வாறு பேசுவார்கள். இப்லீஸ் சொல்லுவான், நீங்கள் இன்றைக்கு நான் உங்களை அழைத்ததுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரம் இல்லாமல் நான் அழைத்தேன், ஆனால் நீங்கள் என்னுடைய பேச்சுக்கு வழிபட்டீங்க. நபிமார்கள் பெரும் பெரும் ஆதாரத்தோட மோஜிசாக்கள் அல்லாவுடைய குதிரத்துகளை காட்டி உங்களை அழைத்தார்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இன்றைய தினம் நீங்கள் உங்களே பழித்து கொள்ளுங்கள், என்ன பழிக்காதீங்க. அதே நேரம் நான் உங்களை பாதுகாக்க முடியாது, நீங்கள் என்னை பாதுகாக்க முடியாது. இதெல்லாம் ஷைத்தான், இப்லீஸ் நரகவாதிகள் நரகத்தில் நுழைஞ்சதுக்கு பிறகு பேசுவான். அதுக்கு பிறகு நல்லடியார்கள் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள். வௌதுகிலல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தார்களோ அவர்கள் கீழால் ஆறுகளோட கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டிருப்பார்கள், அலைந்து கொண்டிருப்பார்கள். விரும்பின பக்கம் போவாங்க, நாடின பக்கம் போவாங்க. அது மட்டுமல்ல, ஆறுகளும் கூட அவங்க விரும்பின திசையில் ஓடிக்கொண்டிருக்கும். அவங்க விரும்பின மாதிரி யுஃபஜ்ஜுரூனஹா தஃப்ஜீரா, ஆறுகளை கூட அவங்க விரும்பின விதத்தில் ஓடச் செய்வார்கள்.
ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹுடைய அனுமதியின் பிரகாரம் அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நிரந்தரமாக வைத்திருப்பான். தஹியத்துஹும் ஃபீஹா சலாம், அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு மத்தியில் காணிக்கை எது தெரியுமா? அவர்கள் ஒவ்வொருத்தரை காணும் பொழுதெல்லாம் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், இது மலக்குகள் சொல்வார்கள், நீங்கள் செஞ்ச அமல்களின் காரணமாக நீங்கள் மனமானவர்களாக சிறந்தவர்களாக மாறிவிட்டீர்கள், நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக நுழைந்து கொள்ளுங்கள். அந்த சொர்க்கங்கள் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அதை விட்டு அவர்கள் நீக்கப்பட மாட்டார்கள், வெளியேற்றப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் சலாம் சலாம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா சலாமுன் அலைக்கும். அவர் சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள் வருவார்கள், சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்து அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கப்படும். மலக்குமார்கள் சொல்வார்கள், சொர்க்கத்துடைய காவலாளிகள், சலாமுன் அலைக்கும், நீங்கள் உங்களுமே சாந்தியும் சலாம் உண்டாகட்டும். திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், நீங்கள் நல்ல செயல் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பதற்காக நுழைந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வல் மலாயிகத்து யதுஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாப் சலாமுன் அலைக்கும். மலக்குமார்கள் ஒவ்வொரு வாசலால் வருவார்கள், வந்தவர்கள் மீது சலாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி வயுலக்கௌன ஃபீஹா தஹியத்தம் வசலாமா, அவர்கள் அடிக்கடி அல்லாஹுடைய புறத்திலிருந்து அன்பளிப்புகளையும் காணிக்கைகளையும் சலாமையும் பெற்று கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவங்க தங்களுக்கு மத்தியில் சந்தித்துக் கொள்ளும் பொழுதெல்லாம் தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும் வ தஹியத்துஹும் ஃபீஹா சலாம், அவங்க துவா தங்களுக்கு மத்தியில் செஞ்சு கொள்ளுவாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க. சுப்ஹானக்கல்லாஹும், யா அல்லாஹ் நீ பரிசுத்தவான் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி அவர்களை சந்தித்து கொண்டால் சலாம் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய மிகப்பெரிய துவா வஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்க அதிகமாக செய்யக்கூடிய மிகப்பெரிய துவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை, இவ்வளோ உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் طيبةً கஷஜரத்தின் طيبةٍ அஸ்லுஹா சாபித்தும் வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. இதில் அல்லாஹு தஆலா கலிமா طيبة ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா طيبக்கு உதாரணம் ஒன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அலம் தர, நீங்கள் நபி நீங்கள் பார்க்கலையா, கைஃப ضربல்லாஹு மஸலன், அல்லாஹு தஆலா எப்படி ஒரு அழகான உதாரணம் சொல்கின்றான். கலிமத்தன் طيبة, கலிமா طيبக்கு அழகான ஒரு உதாரணம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது எப்படி? கஷஜரத்தின் தொய்ஜீபத்தின், அது ஒரு மனமான சிறந்த நல்ல ஒரு மரத்தை போன்று, உயர்ந்த ஒரு மரத்தை போன்றுதான் கலிமா தையிபாவும். அந்த கலிமா தையிபா ஒரு உயர்ந்த மரம் அப்படின்றா, ஒரு முஃமின் ஒரு மரத்தை மாதிரி. அஸ்லுஹா சாபித்துன் வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்துடைய வேர் இருக்குதே அது ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்குது. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானத்தில் அப்படியே பரவி இருக்குது. அப்படின்னா முஃமின்களுடைய அமல்கள் வானத்தில் அப்படியே பரவி இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நாங்கள் அவங்களோட கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது கேட்டாங்க, அக்பிரூன் அன் ஷஜரத்தின் துஷ்பிஹு கர்ரஜுலின் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதரை போன்று மனிதருக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு மரத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதில் லா யத்தஹாத்து வரக்குஹா சைஃபன் வலா ஷிதாஅன், அதனுடைய இலைகள் குளிர்காலத்திலோ சூடு காலத்திலோ இலைகள் விழாது, எல்லா காலத்திலும் இலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு மரத்தை, மூமினுக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு மரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. அது மட்டுமல்ல, துக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அல்லாஹுடைய அனுமதியின் பிரகாரம் அது எல்லா காலமும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்தில் அது பேரிச்ச மரம் என்று எனக்கு உள்ளத்தில் பட்டது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரெண்டும் பெரிய சஹாபாக்கள், அவங்க ஒன்றுமே பேசாமல் இருந்தாங்க. அமைதியாக இருப்பதை நான் கண்டோன்னு நான் ஒன்றும் சொல்லலை. அப்போ அவங்க பேசாமல் நான் சொல்கிறது அவ்வளோ பொருத்தமாக இருக்குல்ல. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே ஒரு பதிலும் சொல்லாததுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிய நஹ்லா, பேரிச்சம்பழ மரம்னு சொன்னாங்க.
அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் முடிஞ்சு எழும்பிட்டு வர நேரம் நான் உமர் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய தந்தைட்டு நான் சொன்னேன், யா அபத்தா வல்லாஹி லக்கது கான வகா ஃபி நஃப்ஸி அன்னஹா நஹ்லா, அது பேரிச்சம்பழ மரம் என்று உள்ளத்தில் பட்டு தந்தையே. ரசூலா கேட்ட நேரம் அது பேரிச்சம்பழ மரம் என்று உள்ளத்தில் பட்டுது என்று சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, மாமனா ஆக்கான் தத்தக்கல்லம், ஏன் அப்போ நீ சொல்லலைன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, லம் மறக்கும் தத்தக்கல்லமூன் ஃபகரிஹ்து தக்கல்லம அவ அக்கூல ஷையன், நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தீங்க, ஒன்றும் பேசாமல் இருக்கிறத நான் பார்த்தேன், நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போன்றவங்க. அதனால் நான் உங்களுக்கு முன்னாடி ஒன்று முந்திக்கொண்டு பேசுகிறத நான் வெறுத்தேன், விரும்பலைன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லஅன் தகூன குல்தஹா அஹப்பு இலைய மின் கதா வ கதா, நீங்கள் மட்டும் அதை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்ல இவ்வளோ நன்மை கிடைக்கிறத விட, இவ்வளோ எனக்கு கிஃப்ட் கிடைக்கிறத விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொன்னாங்க. இதில் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்கன்றா, ஒரு தந்தைக்குள்ள சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள். இப்போ இவ்வளோ ஒரு கேள்வி ஒன்று கேட்ட நேரம் மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் பதில் சொல்லியிருந்தா ஹஜ்ரத் உமர் அவங்களுக்கு ஒரு பெருமை தானே, என்னுடைய மகன் இவ்வளோ நுணுக்கசாலியாக விளக்கசாலியாக இருக்கிறன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக இருந்து அவங்க மார்க்க ரீதியாக தீனுடைய விஷயத்தில் விவேகிகளாக புத்திசாலிகளாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறது பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பாக்கியம். அதே உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, நீ அந்த பதிலை சொல்லியிருக்கலாமேண்டு. ஹைர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, கஷஜரத்தின் தையிபத்தின், ஒரு கலிமா தைபாக்கு உதாரணம் ஒரு மனமான உயர்ந்த ஒரு மரத்துக்கு ஒப்பானது. அவங்க சொன்னாங்க, அந்த மரம் சொர்க்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பழங்களை, இந்த கலிமா தைபாவுடைய மரம் இருக்குது, தீ உக்குலஹா குல்லஹேன், அது தன்னுடைய பழங்களை காலை மாலை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு கால முழு வருஷமும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி தான் மோமீன் இருக்கிறாரே, அவரே ஒரு மரத்தை மாதிரி அந்த மரம் இருக்குது, அதிலிருந்து கொண்டு எப்படி பழங்கள் தொடர்ந்து கிடைச்சி கொண்டிருக்குமோ குளிர்காலத்தில், அது மாதிரி வெயில் காலத்தில் இரவு பகல் பழங்களை கொடுத்து கொண்டிருக்குமோ, இதே மாதிரி தான் மோமீனும் அவர் நல்ல அமல் செஞ்சு கொண்டு இருக்கணும். இரவு பகலாக குளிர்காலத்தில் சூடு காலத்தில் என்று சொல்லி அவருடைய அமல்கள் எந்த நேரம் எல்லா பக்கம் போய் கொண்டே இருக்கணும், நல்ல அமல் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். இது நீ ரொப்பி என்ற தன்னுடைய இறைவனுடைய அனுமதியின் பிரகாரம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா பூர்த்தியான முறையில் அழகான முறையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் நன்மைகள் போய் கொண்டிருக்கணும். இதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்தே சொல்கின்றான், வயதுரிபுல்லாஹு லின்னாஸி அம்சால வயதுரிபுல்லாஹு அம்சால லின்னாஸி லஅல்லஹும் ததக்கரூன். அல்லாஹு தஆலா இது மாதிரி உதாரணங்களை மக்களுக்கு இன்றைக்கெல்லாம் சொல்கிறான். எதுக்குன்னா லஅல்லஹும் ததக்கரூன், அவர்கள் இதை விளங்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அது மாதிரி அவர்களும் ஆகவே என்பதற்காக வேண்டி. அடுத்து அல்லாஹு தஆலா இதுக்கு மாற்றமாக நம்ம அர்த்தம் சொல்கிறான். இது அல்லாஹுடைய ஒரு சிஸ்டம், ஒரு முறை. அல்லாஹு தஆலா ஒரு நல்லதை பற்றி சொன்னால் அடுத்து கெட்டதை சொல்லுவான். காஃபிரை பற்றி சொன்னால் மூமினை பற்றி சொல்லுவான், சொர்க்கத்தை பற்றி சொன்னால் நரகத்தை பற்றி சொல்லுவான். இங்கே அல்லாஹு தஆலா ஷஜரத்தின் தய்யிபா, மனமான சிறந்த மரத்தை பற்றி சொன்ன அல்லாஹ் அடுத்தது கெட்ட மரத்தை பற்றி சொல்கிறான். கலிமா தையிபா பற்றி சொன்னவன் கலிமா ஹபீஸா பற்றி சொல்கிறான், நல்ல களிமா கெட்ட களிமா. இப்போ இங்கே கெட்ட களிமாவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். மசலு கலிமத்தின் ஹபீஸா, ஒரு கெட்ட களிமாவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கெட்ட பேச்சுக்கு உதாரணம் கஷஜரத்தின் ஹபீஸா, ஒரு கெட்ட மரத்துக்கு ஒப்பானது, ஒரு மோசமான மரத்துக்கு ஒப்பானது. இது எப்படின்னா இது குஃபுர், காஃபிருடைய குஃபுருக்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹுக்கு இணையாக்குறாங்க, ஷிர்க்கு செய்கிறாங்களே, அப்படியான வார்த்தைகள் அதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. ஒரு கெட்டு போன பட்டு போன மரத்தை போன்றது. உஜித்துசத் மின் ஃபௌக்லார், அதுக்கு ஒரு அடிப்படை ஒன்று இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இல்லை, ஒரு சரியான வேர் ஒன்று இல்லை. அது பூமிக்கு மேலே அதனுடைய வேர்கள் எல்லாம் படர்ந்துருக்கு, சும்மா தூக்கினாலே கலட்டிட்டு வந்துடும். இது கிட்டத்தட்ட குமட்டிக்காயுடைய மரத்துக்கு ஒப்பானது, அதனுடைய கொடிக்கு ஒப்பானது. குமட்டிக்காய் ஒரு கசப்பான காய், அந்த மரம் அதை கழட்டுட்டா கூட கண்டு வந்துடும். அப்படியான ஒரு மரம் தான் குஃபுர். உதாரணத்தை சொல்கிறான். எப்படி அந்த மரம் தரிஃபாடு இல்லாமல் இருக்குதோ, உறுதிப்பாடு இல்லாமல் இருக்குது, துசத் மின் ஃபௌக்லார், பூமிக்கு மேலே அப்படி படர்ந்துருக்கு.
அதுக்கு எந்த உதாரணம் மாலஹாமின் கரார், அதுக்கு எந்த உறுதிப்பாடுண்டும் இல்லை, அதுக்கு எந்த சக்தியும் இல்லாமல் இருக்குது. இது போன்றது தான். அதிலிருந்து மேலே எதுவும் நல்லமல்கள் போக போகிறதும் இல்லை. வானத்துக்கு எந்த நல்லமலும் போகாது. பூமியில் தரிஃபற்றிருக்கும் கேட்டால் தரிஃபடாது. இதே மாதிரி தான் குஃபர் இருக்குது. அது எவ்வளோதான் படர்ந்து இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு அழிந்தே தீரும். அதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. அதுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை என்று அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். அல்லாஹ் அதை அழிப்பதாக சொல்லியிருக்கிறான். அதனால் குஃபருக்கு உள்ள உதாரணம் ஒரு பட்டு போன மரத்தை அல்லது கொடியை போன்றுதான். அப்போ ஈமானுக்கு உதாரணம் உறுதியான ஒரு மரத்தை போன்றது. அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த உறுதியான ஈமான உள்ளத்தில் படர வைத்து இந்த விஷயங்கள் ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஷைத்தானுடைய பயான், இபிலீசுடைய பயான் கூட நரகத்தில் அவன் செய்வது சொல்லப்பட்டது. மூமின்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறதுனால அவங்க கை சேதப்படுவார்கள். இபிலீஸே மறுப்பு தெரிவிப்பான். அவங்க செஞ்ச மடத்தனம் என்று சுட்டி காட்டுவான். அந்த மாதிரி மடத்தனமான காரியங்களை நாங்கள் ஈடுபடாமல் அல்லாஹு தஆலா எங்களையும் பாதுகாத்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.